ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 93ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் பை அப்சர்விங் த நம்பர் பேட்டர்ன். இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஓரமா கார்னர்ல இருக்கிறது எல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 1 தான் வரும். கார்னர்ல. சரியா? கார்னர்ல இருக்கிறதெல்லாம் 1 1 1 அப்படிதான் வரும். அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஃபர்ஸ்ட் ரோ 1 இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1 + 1 is 2. கிளியர்? ரெண்டுத்தையும் பாருங்க. இங்க ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, இங்க ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கு கீழ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இப்படி ஒரு பாயிண்ட் நம்ம ஏரோ மார்க் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அங்க வர பாக்ஸ்ல தான் ஆன்சர் போடணும். கண்ணா பின்னாடி எந்த பாக்ஸ்லயும் நம்ம ஆன்சர் போட்டுறக்கூடாது. சரியா? இப்போ இங்க 1 + 1 2. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 1ஐயும் இந்த 2வையும் ஆட் பண்ணா 1 + 1. சரியா? 1 + 2. இங்க 1 + 2 ஆட் பண்ணா இங்க 3 வந்தாச்சு. இங்க 2 + 1. 2 + 1 ஆட் பண்ணா என்ன வந்தாச்சு? 3 வந்தாச்சு. நெக்ஸ்ட் 1 + 3. 1 + 3 டைரக்டா கீழ வந்து என்ன வந்தது? 4 வந்தாச்சு. அப்புறமா 3 + 3. 3 + 3 டைரக்டா கீழ என்ன வந்தாச்சு? 6. 3 + 1. 3 + 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 4 வரும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் 1 + 4 என்னன்னு பாத்தீங்கன்னா 1 + 4 is 5. நெக்ஸ்ட் 4 + 6. 4 + 6. 4 + 6 என்ன பார்த்தோம்னா 10. நெக்ஸ்ட் 6 + 4. 6 + 4 10 அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ 4 + 1 5 அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்ததா 1 + 5 6 கொடுத்துட்டாங்க. 5 + 10 15 கொடுத்துட்டாங்க. 10 + 10 20 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 10 + 5 என்ன வரும்? 15 வரும். அடுத்ததா 5 + 1. 5 + என்ன ஒன்று வரும்? 6 வரும். அடுத்தது 1 + 6. 1 + 6 என்னது? 7. நெக்ஸ்ட் 6 + 15 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 21. நெக்ஸ்ட் 15 + 30. 15ம் 20யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 35. ஸோ அதை இங்க நம்ம 35 போடுறோம். நெக்ஸ்ட் 20 + 15 35 கொடுத்துட்டாங்க. இங்க என்ன பண்ணணும்? 15 + 6. 15 + 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 21. கிளியரா? இதுல இன்னொரு ஹிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் ஹாஃபும் அந்த பக்கம் ஹாஃபும் சேமா இருக்கிறது தான் சிமெட்ரி. இப்போ நம்ம பாடியை நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா கட் பண்ணலாமா? அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான பார்ட் தான் இருக்கும். அப்போ சிமெட்ரின்னா பாருங்க இந்த ஒரு லைன். இது மற்ற கொஸ்டின்லாம் கேட்டா கேட்கலாம். சரியா? பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதே தான் அங்க இருக்கும். இங்க பாருங்க 17 21 35னா இங்கேயும் 17 21 35. 16 15 16 15 15 10 15 10. சரியா? இந்த 6 ஹாஃபா பண்றோம் 14 14. ஸோ இது மாதிரி சிமெட்ரியா இருக்கும் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்ததா அப்சர்வ் த above completed பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இது ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் மூவிங் த ஸ்லாண்டிங் ஸ்ட்ரிப்ஸ். ஸ்லாண்டிங் ஸ்ட்ரிப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இதான் ஸ்லாண்டிங். சரியா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. ஸ்லாண்டிங்னா இதுதான் ஸ்லாண்டிங். ஸோ ஸ்லாண்டிங் ஸ்ட்ரிப்ஸை நம்ம நோட் பண்ணுறோம். Find the sequence that you see in it and complete them. So 1 is done for you. First என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 1 3 5 1 3 சரி 1 2 3 4 5 6 7 ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஸ்லாண்டிங் லைன் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் ஸ்லாண்டிங் லைன். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பாருங்க 1 இருக்கு 3 இருக்கு அப்புறம் 6 10 15 21. ஓகேவா? அடுத்ததா தேர்ட் ஸ்லாண்டிங் லைன். தேர்ட் ஸ்லாண்டிங் லைன் என்னவா இருக்கும்? இதுவா? ஸோ அது என்னன்னு பாருங்க 1 இருக்கு 4 10 1 4 10 20 நெக்ஸ்ட் 35. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லாண்டிங் லைன் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது என்ன இருக்குன்னு பாருங்க 1 5 15 35. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்ல இப்போ இந்த 1 3 6 7 6 10 15 ஒன்று தான். அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்லாண்டிங் லைன் ப்ளூல கிராஸ் பண்ற பாருங்க. ஸோ இதுவும் சேம் தான் 1 3 6 10 15 21 1 3 6 10 15 21. அடுத்த ஸ்லாண்டிங் லைன்
அடுத்த ஸ்லாண்டிங் லைன் பாருங்க இது 1 4 10 20 35 இங்கே மாதிரி 1 4 10 20 35 ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைன் 1 5 15 35 இங்கேயும் என்ன வரும் 1 5 15 35 கிளியரா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 6 21 இங்கேயும் 1 6 21 அப்புறம் 1 7 1 7 கிளியர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிமெட்ரி பேட்டர்ன்ல என்ன வரும் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, observe the sequence of numbers obtained in the third and fourth slanting line. இப்போ third fourth slanting line, third என்னன்னு கொடுத்துருப்பாங்க 1 3 6 10 15 21 1 3 6 10 15 21. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் ஃபோர்த். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்க 3 -1 நமக்கு டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 - 1 is 2. ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் 3 - 1 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கம்பேர் பண்ணும். அதாவது டிஃப்ரென்ஸ்னா என்னது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எதுனாலும் போட்டாலும் என்னது 2 தான் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்க 6 - 3 3க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்ஸ். 6க்கும் 10க்கும் 4 டிஃப்ரென்ஸ். 10க்கும் 15க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 5 டிஃப்ரென்ஸ். இதுக்கு 6 டிஃப்ரென்ஸ். ஓகேவா. அடுத்தது ஃபோர்த் ஸ்லாண்டிங் ரோல 4 - 1 is 3. அப்புறம் என்ன வரும் 10 - 4 10 - 4 10 - 4 is 6. இங்கே என்ன பாருங்க 20 - 10 20 - 10 is 10 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 35 minus 20 that is equal to என்ன பாருங்க 15. கிளியரா. ஸோ இதுல இன்னொரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 3க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் என்னது பாருங்க 3. 6க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் என்ன பாருங்க 4. 10க்கும் 15க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க 5. அடுத்ததா என்ன வரும் 15 அப்புறம் + 6 போட்டு 21 வரும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். கிளியரா. ஸோ இந்த பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் 1 1 1 1 அப்படின்ற பேட்டர்ன்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது என்னது ஒன்று அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. கிளியர். ஸோ எதை பார்த்தாலும் நம்ம என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது நமக்கு பின்னாடி எல்லா ஹையர் கிளாஸஸ்லயும் வரும்.